பணம் உண்டு. இங்கே இருக்க அனிதா சிஸ்டர் தான் அதை ஏற்பாடு பண்ணுறாங்க. வனிதா சிஸ்டர் அந்த ஆசீர்வாதத்துக்கு வாங்க, நீங்களும் வந்து ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. அங்கே அக்கம் பக்கத்தில் இருப்பீங்கன்னா அவங்களை கொண்டுட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். God's word for us today. இந்த நாகமன் குஷ்டரோகம் From the book Naaman. இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know the Naaman leprosy story? 1 2 3 4. எங்களுக்கு நாகராஜ் தெரியும் பாஸ்டர். We know Nagaraj. இந்த நாகமன் குஷ்டரோகம்னா எங்க இருக்கான்னு தெரியாது. Who is Naaman the leopard? ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் தேர்ந்தெடுத்த ஒரு விசேஷமான மனிதன். He is a special person chosen by God. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, today's our message heading, நான் ஒரு சுவிசேஷம். சொல்லுங்க பார்க்கலாம். I am a gospel. நான் தான் சுவிசேஷம். I am the gospel. சொல்லுங்க, நான் தான் சுவிசேஷம். I am the gospel. நான் தான் சுவிசேஷம். I am the gospel. இதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. This is our message for today. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. Say amen in faith. இந்த குஷ்டரோகம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? How many of you have witnessed the leprosy? வயசானவங்க தான் கை தூக்கி ஆகணும். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க ராயபுரம் சர்ச் இருக்கு பாத்தீங்களா? Because the aged people அந்த only மாதா can கோயில் see வாசல்ல கையெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வண்டியில வச்சிருப்பாங்க. A lot of people witness that people assisting in. இப்போ அந்த வியாதி இருக்கா இல்ல சுகமாயிடுச்சா இல்ல எல்லாம் ஹாஸ்டல்ல எங்கேயா தங்கி இருக்காங்களான்னு தெரியல. We don't know how the disease work now. குஷ்டரோகம்னா என்னன்னா நம்ம சரீரம் தோல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். The leprosy how it works, our skin. வயது முதிர்ந்தவர்கள் தோற்றம் காட்டிலும் ஒரு அருவருப்பான தோற்றத்தை உண்டு பண்ணும். The skin shows more ugly than the aged people's skin. இந்த விரல்லாம் கரையும், தானாவே கரையும். The fingers will be get melted. ஆமென் சொல்லுவேமே. Amen. புண், சிரங்கு, It's a wound. அப்புறம் தழும்புகள், வெள்ளை வெள்ளை பேட்ச், இல்ல கிரே கலர் பேட்ச், அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா இருக்கும். White or grey color patches you can see on the skin. இது தொத்து வியாதின்னு வேற சொல்றாங்க. Some of the people said this is a communicable disease. ஹல்லேலூயா. Hallelujah. இது ஒருத்தருக்கு வந்துட்டா அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கை அவமானத்திற்கு நேராக தள்ளப்படும். The life is end, they put end to the shame when they occurred leprosy. கர்த்தர் அவனுக்காய் அப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களை ஒருத்தரை தொடுவதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். This is how the Lord touches a person. அவனை குறித்து ஒரு வசனத்தை படிப்போம். 2 ராஜாக்கள் From the book of 2 Kings, 5ஆம் அதிகாரம், chapter 5. நம்ம 1ல இருந்து பார்க்க போறோம். முதலாவது 1ஆம் அதிகாரத்தை நாம் படிப்போமா? சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. Hallelujah. இந்த சிரியா தேசம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? I know about the country Syria. இப்ப நிலநடுக்கம் வந்ததுங்களே. It's recently faltered for. இப்ப போர் நடந்து கொண்டிருக்கு. சிரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்து கொண்டிருக்குல்ல. There is a war between Syria and Russia. அந்த தேசம் பார்த்தீங்கன்னா சின்ன நாடு தான். If you look at the nation is very small. ஆனா இஸ்ரவேல் தேசத்தை ஆளத்தக்கதாய் வல்லமை பெற்றிருந்தான். But they have mighty to rule over the Israel. அந்த சிரிய ராஜாவுக்கு that Syrian king. ஹல்லேலூயா. இங்க கவனிங்க. Hallelujah. ஒரு அவனுக்கு விசேஷமா இருக்கிற ஒரு தெய்வம், அவங்களோட இருக்கிற ஒரு படைத்தலைவன் இருந்தான். There is a commander for a Syrian king. எப்படி சொல்லலாம்னு வெச்சுங்களேன், நம்ம இங்க யார் ஆளுகிறா? Who is ruling over here? ஸ்டாலின் ஐயா. Stalin. எத்தனை தொகுதி? 200. How many 234 கரெக்ட்டா தப்பா? 234 தொகுதியில 234 constituencies. நம்ம முதலமைச்சருக்காய் தீவிரமாய் ரொம்ப அதிகமாய் பாடுபடுகிற எம்எல்ஏ எத்தனை பேர் இருப்பாங்க? ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க பாக்கலாம். How many MLAs would be there who longingly working for CM? ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பேர் சொல்லுங்களே. Can anyone name people? எபினேசரா? அவர் இப்ப வந்தவர். நீங்க இங்க இருக்க எம்எல்ஏ சொல்றீங்க. பேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணா. சேகர் பாபாலாம் நான் கேட்கல, உங்களுக்கு சொல்லுங்க. அன்பில் மகேஷ்.
அன்புமணி, அப்புறம் இன்னும் எப்படி ஒரு அதிகபட்சம் சொன்னாலும் 10-15 பேருக்கு மேல இருக்காது. We can name it only 10 to 15 people, not beyond that. மோடி ஐயா இந்த உலகத்தை இந்த இந்தியாவை ஆண்டாலும் The Modi ruling over the India, மோடிக்கு விசுவாசமா இருக்க முதலமைச்சர் யாரா இருக்கும்? who is too faithful to Modi from the CMs. 1-2 பேர் இருப்பாங்க, கரெக்ட்டுங்களா? They are countable. அதே மாதிரி சிரியா தேசத்துல இருக்கிற அரசனுக்கு ஒரு படைத்தளபதி, அவனும் சில ஜனங்களை கொண்டவனா இருக்கான், பராக்கிரமசாலியாக பலம் கொண்டவனாய், அவனை ஒருத்தரும் எதிர்த்து நிற்காதபடி ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறவன். Same as a like commander who support the king Syrian. நான் கேக்குறேன், I'm asking you, மோடி ஐயா நம்ம கிறிஸ்துவ தேசத்துக்கு விரோதமா இருக்கிறார், ஆமா தானே? Modi is against the Christians. சத்தமா சொல்றாங்க. இப்ப மோடியை இந்தியால முதலமைச்சரை ஆக்குனது, சாரி பிரைம் மினிஸ்டரா மாத்துனது யார்? Who elected him as a PM for India? சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அவரை உண்டு பண்ணி இருந்தார்னா ஏன் கிறிஸ்தவத்துக்கு விரோதமா எழும்பணும்? If God created him, why he stand against Christian? ஹல்லேலூயா, hallelujah, ஹல்லேலூயா, hallelujah. ஆமென். அன்பு சகோதரனே சகோதரியே, My beloved brothers, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ராஜாக்களையும் என் தேவன் ஒருவரே சிருஷ்டித்திருக்கிறார். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவோமே. My Lord God created the king for the nations. அந்த ராஜா நினைச்சிருக்கலாம், என் பலத்துல வந்த, Maybe the king thought that his own mighty he became. என் பணத்துல வந்த, With my money I என் அதிகாரத்துல நான் வந்திருக்கேன், my power I achieved. என் கடவுள் தான் என்னை உயர்த்தி வச்சாருன்னு. My Lord lifted me. ஆனா நான் ஆணித்தரமா சொல்லுவேன், But I'm surely என் இயேசு கிறிஸ்து தான் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். my Jesus only lifted them. உண்மையாவா? Is that true? உண்மையாவா? Is that true? வசனத்தை படிங்க, அதே வசனத்தை. You can meditate the verse. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு, எந்த கர்த்தர்? இஸ்ரவேலின் தேவன், The Lord of Israel, சிரியா தேசத்தின் ஆளும்படியாக அவனை கர்த்தர் அவனை விடுந்த. சிறிய தேசத்திற்கு ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த நாகமானை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். The Lord choose a Naaman for the goodness of சரி, இந்த Syria. சிரியா தேசம் என்ன பண்ணும்? What the Syrian country will do? எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று குவித்து அவர்களுடைய இருக்க செல்வாக்கை இவன் அபகரிக்கிறதா இந்த சிறிய தேசத்தோட வேலை. The primary job of Syrian is to plunder the Israel. பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவை ஆண்டார்களோ, How the British came and rule over India, அதே போலதான். the same like. Hallelujah. Hallelujah. யோசிச்சு பாருங்களேன், இஸ்ரவேல் தேசம் யாரது? தேவனுடையது. The Israel nation belongs to God. சிறிய தேசம், the Syrian nation, அந்த தேசம் வளர்ச்சிக்காக தேவன் விரும்புகிற, தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்திலிருந்து எடுத்துக்கு போற அந்த ஆசீர்வாதம், for the growth of Syria, அந்த சிறிய தேசத்தை ஆசீர்வதிக்கவே நாகமானை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார்னு சொல்லப்படுகிறது. God choose Naaman to bless the Syrian. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்களேன். Amen. அன்பு ஜனமே, நீ கர்த்தருக்கு பிரயோஜனமா இல்லைன்னா, My beloved people, if you are not benefit to God, நீங்க கர்த்தருக்கு பிரயோஜனமா இல்லைன்னா, if you are not useful to God, இங்க கவனிங்களா, இங்க கவனிங்க, just pay attention. உங்ககிட்ட இருந்து சில ஆசீர்வாதங்கள், some of the blessings from you, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் உன் ஆசீர்வாதம் உன்னை விட்டு போய்டும். though you are children of God, your blessings may be left. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்களேன். Say amen in faith. ஹல்லேலூயா, hallelujah. மீண்டும் சொல்றேன், Again I am repeating. நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கலாம், You may be saved, நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கலாம், you are praying, நீ தேவனுக்காய் ஆராதிக்கிற பிள்ளையா இருக்கலாம், you are worshiping for God, ஆனா நீங்க தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கீங்கன்னா, but if you are not useful to Lord, உனக்கு கொடுத்த ரட்சிப்பு ஒன்னும் செயல்படாதபடி இருக்குன்னா, the salvation if it doesn't work, உங்க ஆசீர்வாதம் உன்னை விட்டு போய் சத்துருக்கு தான் போகும். all your blessings goes to your enemy. நான் சொல்றது பொய்யா தப்பா? Is it true or false what I'm ஒரு saying? விசுவாசி கடன் வாங்குறானா அந்த ஆசீர்வாதம் எங்க போகுது? If you believe buying a debt, it goes to கடன் கொடுத்த மார்வாடிக்கு போகுது. அவன் எந்த கடவுளை வணங்குறான்? goes to the lender, ஹல்லேலூயா. to whom he worship. நீ ஒரு இடத்துல வேலைக்கு போறேன்னா, If you're going for a job, அந்த வேலையை நடத்துற முதலாளி ஒரு புறஜாதியாரா இருக்கிறானா, உன் ஆசீர்வாதம் அவனுக்கு போகிறது. maybe the boss is Gentiles and your blessings நீ ஒரு goes to. தொழில், ஒரு பிசினஸ் பண்ற, If you're doing a business, அந்த வருமானம் யாருக்கு போகுது? the income goes to whom? ஹல்லேலூயா. Hallelujah. புறஜாதியர்களுக்கு போகுது. It goes to the Gentile.
நீ நல்லா சம்பாதிப்ப, வருகிற வருமானம் எல்லாம் எங்க போகும்? Maybe you earn good income, all your income goes to whom? மெடிக்கல் செலவுக்கே போகும். It goes for your medical டாக்டர் expenses. கிறிஸ்தவரா? For, இந்த ஏரியால எத்தனை டாக்டருங்க கிறிஸ்தவர்? how many of you Christian doctor we have? எல்லாம் புறஜாதியருக்கே உன் ஆசீர்வாதம் போகுது. காரணம் என்ன? All it goes to the Gentiles. The கர்த்தர் reason உனக்கு கொடுத்த ரட்சிப்பை நீ என்ன பண்றது இல்ல, பிரயோஜனப்படுத்துறது இல்ல. we are not utilizing the salvation given by love. கரங்களை தட்டி கர்த்தர் மை செலுத்துவோமே. Clap and glorify God. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் எதற்காக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? Today the Lord why chosen you? எதை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். Can anyone say? கர்த்தராகிய தேவன் எதற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கார்? பலவீனத்திற்காகவா? Can anyone say Lord chosen? Why he has உங்களுக்கு chosen you? வருமானம் வர்றதுக்காக கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? Is it for your income or make you உன் power? குடும்பத்துல சமாதானம் கிடைப்பதற்காக கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்து இத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில உன்னை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரா? Among the millions of people is God selected for your family peace. நீங்க அப்படி நினைச்சு உள்ள வந்தீங்கன்னா வெறுமையா தான் திரும்பி போவீங்க. You would be go empty hand if you come with such a thought. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. Say amen in faith. நான் ஒரு கம்பெனில வேலை செய்றேங்க. I am working in a company. நான் ஒரு கம்பெனில வேலை செய்யும்போது When I am working, எனக்கு வீட்டு வாடகை கொடுப்பாங்க. I need to pay rent. நான் போற வண்டிக்கு பெட்ரோல் கொடுப்பாங்க. They give petrol expenses. ஹாஸ்பிடல் செலவுக்கு காசு கொடுப்பாங்க. They pay for my hospital என் expenses. புள்ள படிப்புக்கு காசு கொடுப்பாங்க. For my children's study they pay. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? Why they are paying for all these things? சொல்லுங்க யாராவது. Can anyone say it? நீ இது மட்டும் வாங்கிட்டு வீட்லயே உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க? If you get all these things and sit at your home, அடுத்தது வீட்டுக்கு ஒரு லெட்டர் வரும். you will get another letter in your home. உன்னை டெர்மினேட் பண்றோம்னு சொல்லிட்டு. They said we are terminating. ஹalleluya. Hallelujah. அப்ப இதெல்லாம் நன்மை எதற்குனா நான் அந்த கம்பெனிக்கு பிரயோஜனமா இருக்கணும். We receive all the benefit to give benefit to the company. நான் ஜெபிக்கிற நான் எதற்கு உள்ள கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார், என் குடும்பத்துல சமாதானத்தை எதற்காய் கொடுத்தார், எனக்கு குடும்பத்திற்கு ஆரோக்கியத்தை எதற்காய் கொடுத்தார், என் குடும்பத்திற்கு வருமானத்தை எதற்காய் கொடுத்தார்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கே. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. Why God has chosen me and blessed me also சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, to declare the gospel. ஒரு ரிவைவல் நடப்பதற்கே கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். God chosen you for the good things. உனக்கு சகோதரனை தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா God chosen the brother. இவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் ரட்சிக்கப்பட வரணும். To get salvation for his அதுக்கு தான் கர்த்தர் இவரை தேர்ந்தெடுத்திருப்பார். father. Because of that God may chosen. உன்னை தேர்ந்தெடுத்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம நீ மட்டும் ரட்சிக்கப்பட்டு நீ மட்டும் வந்துட்டு போறேன்னா உன் ரட்சிப்பு வீணானது. கர்த்தருடைய திட்டங்கள் உன் மூலமா செயல்படல, உடனே உன் ஆசீர்வாதம் உன் கிட்ட இருந்து புடுங்கி வேற எங்கேயாவது Your போகும். salvation doesn't work if you sit at your salvation and not it works. நான் சொல்றது புரியுதா இல்லையா? Do you ஹalleluya. understand what I am saying? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இன்னைக்கு பெந்தகாஸ்ட் To declare the gospel, அல்லேலூயா கோஸ்டின் சொல்லுவதற்கே உனக்கு வாய் கூசும். you may be feel நான் shame to say I am part ரட்சிக்கப்பட்டேன், of hallelujah. நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்வதற்கே உனக்கு வாய் கூசும். Our mouth will be get shine to say that I am get salvation. ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. Say amen in faith. எத்தனை பேருக்கு உங்க வேலை சனத்துல பெருமையா சொல்லுவீங்க, நான் சபைக்கு போறேன், சபையில உள்ள இருக்கிற ஆளுக்கு சொல்லுவீங்க, இல்ல இன்னொரு விசுவாசியை பார்த்தா நான் இந்த சபைக்காரர் எங்க பாஸ்டர் இப்படின்னு சொல்லுவீங்க. தவிர ஒரு நல்ல ஐடல் வர்ஷிப் பண்றவங்க கிட்ட போயிட்டு உன் முதலாளி கிட்டயோ உள்ள உலகத்துல ஜெயிச்சவங்க கிட்ட போய் தைரியமா என்ன பண்ண முடியாது, என் தேவன் என்னை ஆளுகை செய்வார்னு சொல்ல முடியுமா உங்களால? Whether we are not able to say to the Gentiles, I served by my Lord. சொல்லுகிறவர்கள் கர்த்தரால் பயன்படுத்துகிற ஜனம். Who are saying these things, God using you effectively. Hallelujah. அவமானம் அடைவதில்லை அப்பா நான். சொல்லுங்களேன். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கரங்களை தரி சொல்லுங்களேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றே. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம். ஹalleluya. Hallelujah.
விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. Say amen in faith. அல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுங்களேன். Say loudly. உன்னை அவமானப்படுத்தாதபடி இந்த உலகத்துல ஜெயிக்க வைக்கிறது தான் கர்த்தர் உன்னை துறந்திருக்கார். Lord chosen you to lift you up. உன் குடும்பத்துல சமாதானத்தை விதைக்க தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். Lord call you to give peace to your family. இந்த ஆசீர்வாதங்கள் இந்த நன்மைகள்லாம் எதற்குனா நீ வேற ஒரு திட்டத்தை செய்வதற்காக கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்கிறார். To execute other plan, God bless your family and give a peace. அல்லேலூயா. Hallelujah. அவர் ரத்தத்தை கொடுத்து கிரயம் கொடுத்து உன்னை வாங்கிட்டார். ஆனா நீங்க ப்ரொடக்ஷன் இல்லாம வேல்யூ இல்லாம உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு வெளிப்பாடுகள் இல்லாதபடி உட்கார்ந்து கொண்டிருக்கும். We are sitting idle without any revelation, not adding value to the salvation through Jesus blood. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் Today கொண்டிருக்கிறார். Lord is speaking with you. இந்த நாகமானை குறித்து பேசப்படுகிறது. We going to talk about Naaman. அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்தான். He is blessed by God. அவனை ஆசீர்வதிப்பது உண்மையான தேவன் தான் என்று அவனுக்கு புரிய வைக்கணும். To understand him, the Lord who blessing. நீங்க இந்த உலகத்துல பார்க்கிற நபரோ உறவுகளோ அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னா அவர்களை ஆசீர்வதிப்பது நீ வணங்குற கர்த்தர் தான் என்று அவங்களுக்கு புரிய வைக்கணும். To understand that the Lord who bless really to them who is in இயேசு prosperity. கிறிஸ்துவை நீ பெற்றுக்கொண்டிருக்கனா If you accepting Jesus நீ Christ, எப்படி பெருமையா சொல்வனா how you say declare proudly. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கோயில் குளம் இருக்கலாங்க. Whatever may be the great temple, உள்ள போய் பார்த்தீனா பிரம்மாண்டமா தெரியும். it may be grand if you look at inside. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆனா எந்த கடவுளும் உனக்காக ஜீவனை கொடுத்தவர் இல்ல, அதை தெரிஞ்சுங்க. ஹalleluya. There is no God given his life for you. நம்ம சபை பிரம்மாண்டமா இல்லாம இருக்கலாம். Maybe our church, அண்ணா maybe உள்ள இருக்கிற கடவுள் உனக்காய் ஜீவனை கொடுக்கிற தேவன். ஹalleluya. God who is inside given his life for you. அங்க இருக்க கடவுள் படுத்துன்னு இருப்பாங்க. Maybe the Lord over there lies. நம்ம தேவன் சிலுவையில தொங்கிக் கொண்டிருப்பார். But our Lord hanging on the cross. Hallelujah. Hallelujah. அங்க இருக்கிற தேவன் நல்ல கிரீடம்லாம் வச்சுக்கிட்டுலாம் ராஜா போல ராணி போல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Maybe the Lord was there sitting as a king and queen over there. என் தேவன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். But my Lord get all the trouble like a அவர்கிட்ட பார்ப்பதற்கு பிரம்மாண்டம் இல்லாதபடி இருக்கலாம். maybe he is looking very small. உன்னை பிரம்மாண்டமாய் மாற்றுவதற்கு அவர் தன்னை தாழ்த்துகிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. Humble himself சொல்லுங்க. to make you grand. என்னை உயர்த்துவதற்காக, to lift me up, என் தலையில கிரீடம் வைப்பதற்காக put crown on my head. கர்த்தர் தன்னையே தாழ்த்தி இருக்கிறார். Lord humble himself. ஹalleluya. Hallelujah. இந்த நாகமான் ரட்சிப்பு அவனுக்கு சிறிய தேசத்திற்கு அவன் மூலமா தான் விடுதலை சொல்லப்பட்டுச்சு. It says through Naaman there is a deliverance for Syria. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு மகா பராக்கிரமசாலியா குஷ்டரோகியா இருந்தான். அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை. He has a problem. இவ்வளவு பேர் அரசன்பா. He is a great king. இவ்வளவு பேர் பிரச்சனை. He has problem. உனக்கு தெரிஞ்சுக்கங்க. No one thing. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கட்டும், No matter how a man is எவ்வளவு prosperous, பதவி படைச்சவனா இருக்கட்டும், what kind of authority they are, அவனுக்கு ஒரு குறைவு உண்டு. they have lack. இந்த உலகத்துல யார் வேணா இருக்கலாம். Maybe anyone in the world. உங்களுக்கு தீருகிற பிரச்சனை அவனுக்கு தீராது. There is a problem which gets solved is not for them. அந்த பிரச்சனை எதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார்னா, Why God kept the problem? உன் மூலமா சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். Through you the gospel should be declared. அந்த பிரச்சனை அவனுக்கு சரியாகணும். The problem should get solved. அவன் ரட்சிப்புக்குள்ள வரணும். He should come on the salvation. Example. நம்ம இந்த தேசத்தை யார் ஆள்றா? இந்த who is ruling over our nation? தமிழ்நாடு. Who is ruling Tamil Nadu? ஸ்டாலின் ஐயாக்கு என்ன பிரச்சனை இருக்கு? What kind of problem Stalin facing? என்ன பிரச்சனை இருக்கு? What kind of problem he is facing? என்ன மாதிரி இப்படி வர முடியுமா? He can comb his hair like me. Blood cancer. மைக்ல சொல்லாதம்மா. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணியானோம்? இதுக்கு மேல வேற என்ன வேணும் அவருக்கு? பிரச்சனை. What problem he has? வேற 70 வயசுக்கு மேல முதலமைச்சர் ஆகி தூங்கி ரெஸ்ட் ஒண்ண மாதிரி நம்ம நினைச்ச நேரத்துல தூங்கின்னு இருக்கோம். அவங்களால தூங்க முடியுமா? Whether he can sleep like us whatever time he need. ரோட்டு கடையில போய் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன்? மொய்ங்கால இருந்து 65 வரையும் சாப்பிட முடியும். அவனால சாப்பிட முடியுமா? We can eat whatever we want on the roadside but they can't. நம்ம நிம்மதியா நம்ம ஜாலியா கடைக்கு தெருவுக்கு போனாலும் நம்மளையும் அவனுக்கு தெரியாது, அவனும் யாருக்கு தெரியாது. ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வருவான். அவனால நிம்மதியா வெளியே போக முடியாது. We can go and buy walk on the street freely but they can't. சரி விடுங்க. இதுக்கு முன்னாடி இந்த சிஎம்க்கு
நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? What kind of problem does Jayalalitha had? நடக்கவே முடியாது. He cannot walk. காலை காணோம். She doesn't have leg. செத்தது எப்போனே தெரியல. We don't know how she died. சொத்து இப்ப எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்குனே தெரியல. Who is holding the property? கணவன் இல்ல. He doesn't have husband. புள்ள இல்ல. She doesn't have children. கேஸ் எப்போ என்ன தூக்கி உள்ள தூக்கி போடுவான், பயம் 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 பயம். At the fear she lived. இந்த பிரச்சனை எதுக்குன்னா சுவிசேஷ அவன் கேட்கப்படணும், அதன் மூலமா தேவன் விடுதலையாக்குவார். அதுக்காகவே கர்த்தர் வதைத்தது இதெல்லாம். Maybe the God called to the purpose of getting நீங்க salvation அறிவிக்காம through the போயிருந்தீங்கன்னா gospel. If சரி. you are not declare the gospel. எம்ஜிஆருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. Even MJR also had a சரி, problem. நம்ம எங்க போயிடலாம், ஸ்ட்ரெயிட்டா பிரதமருக்கு போயிடலாம். We can straightly move to PM. நம்ம மோடி ஐயாக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காங்க? What kind of problem is having? அவருக்கு என்ன பிரச்சனை? What problem she is having? ஒரு நாளைக்கு போடுற ட்ரெஸ் எவ்வளவுனா 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் அந்த சஃபாரி. The dress per day he is wearing cost up to ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் அந்த புதுசா போடுவார், திருப்பி போட மாட்டார். He used the dress only மேக்கப் பண்றதுக்கு மட்டும் 14 லட்சம் ரூபாய் பெர் மந்த்க்கு செலவு பண்றாங்க. 14 lakhs he spent for his makeup. ஒரு பொண்ணு கூட அவ்வளவு செலவு பண்ணாது. Even a girl won't spend. அவருக்கு என்னங்க பிரச்சனை? What kind of problem he is having? சொந்த குடும்பமே கூட இல்லங்க. His own family not with him. மனைவின்னு சொல்லிக்க ஒருத்தரும் இல்ல. And nobody with him to call. அந்த எவ்வளவு சொத்துக்கள் சம்பாரிச்சாலும் அதை அனுபவிக்க என்ன கிடையாது. He cannot enjoy his property and saving. ஹல்லேலூயா. Hallelujah. குடும்பத்தை நடத்த தெரியாதவங்க எப்படி தேசத்தை நடத்த முடியும்? If a man doesn't know how to run his family, how he can அவங்களுக்கு சமாதானம் எங்க இருந்து வரும்னா என் தேவனாகிய கர்த்தரிடத்துல இருந்து வரும். ஹல்லேலூயா சொல்லுவோமே. Get a peace. Hallelujah. God. Hallelujah. இதற்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார் உனக்கு. For this God kept you. இந்த நாகமானுக்கு குஷ்ட ரோகத்தை கர்த்தர் எதற்காக வைத்தார்? Why Lord kept allowed the leprosy கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக. to accept Jesus Christ. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. Clap and say ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாகமான் என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்களை போய் What Naaman doing? He went to Israel. அவங்க அந்த ஊருக்கு போய் அடிச்சு புடிச்சு He just went and damaged the people. அங்க இருக்க சொத்துக்களை எடுத்துக்கிட்டு He just plundered the properties. அங்க இருக்க வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை He captured all the அவங்க children தேசத்துல வேலை செய்வதற்காக to work for them. அதுல கூட்டிட்டு வந்திருக்கான். He just captured all அப்படி the ஒரு சிறு பிள்ளை அவங்க மனைவிக்கு வேலை செய்வதற்கு, அந்த ராஜா மனைவிக்கு வேலை செய்யும் போது கூட வச்சிருந்திருக்கான். small children working for his wife. இவனுக்கு குஷ்டரோகம் இருக்குன்னு அவன் மனைவியை தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். I thought that his ஏன் wife அப்படின்னா knows that he is having leprosy. குஷ்டரோகம்னா அவனை என்ன பண்ணிடுவாங்க, ஒதுக்கி வச்சிடுவாங்க. If there is a leprosy, people kept away the யாருக்கும் தெரியாம ஒதுங்கி இருக்கான். he kept himself away. வீட்டுல அந்த சின்ன பிள்ளை இருக்கிறது பார்த்துடுச்சு. The small children witnessed it. அந்த சின்ன பிள்ளை சுவிசேஷத்துக்கு ஆயத்தமாகிறது. The small children get ready for the gospel. என் தாய் தகப்பன் என் சொத்து என் பந்தங்களை விட்டு என்னை எட்டுட்டு வந்து தூக்கம் கேட்க இல்லாம என்ன அடிமை அந்த ஊர்ல வச்சிருக்கிற இந்த ஆளை என்ன பண்ணும்? What he should do, kept him his slave to depart. சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கலந்து கொடுக்கணும். Maybe he put poison on the food. ஆனா கிறிஸ்துவ குணம் அது இல்ல. That is not the character of Christian. எனக்கு பலவீனம் இருந்தாலும் சரி, In my weakness, எனக்கு தீங்கு விதைச்சாலும் சரி, though they may did evil to me, இன்னொருத்தர் நலனுக்காய் நீ என்னைக்கு பாடுபடுகிறியோ, என்னைக்கு ஜெபிக்கிறியோ, அன்னைக்கு கிறிஸ்துவனால் நீ அங்கீகரிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களாய் மாறுகிறாய். you will be chained into Israel, the real Christian, when you அந்த pray சிறு and பிள்ளை போய் worship தேவனிடத்துல others. போய் முறையிடுகிறது. The small children appeal to the அந்த வேலை செய்யற நம்மட சொல்றேன், எங்க ஆண்டவனுக்கு உடம்பெல்லாம் குஷ்டரோகம் இருக்கு. my Lord is having leprosy at his எங்க body. ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, There is a prophet at my place. நீங்க போனீங்கன்னா அவருக்கு சுகமாகும். If you go there, he will be get நிறைய healed. பேர் நினைக்கலாம், எனக்கு குழந்தை இல்லையே, நான் இப்போ எப்படி சுவிசேஷத்தை சொல்றது? Maybe some of you thought that I don't எனக்கு have திருமணம் ஆகல, children. நான் எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவேன்? I'm not married. How I can declare நானே the gospel? கடத்தல இருக்க, நான் எப்படி சுவிசேஷத்தை I சொல்லுவேன்? am in debt. How I can declare the ஒரு சகோதரி gospel? சொல்றாங்க, பாஸ்டர் கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்குது. A sister said, I am in full of debt. How I? அந்த கடங்காரி சொல்றா, நீ ஊழியம் பண்றியே, உனக்கு வெக்கமா இல்லையா, காசு கொடுக்க மாட்டியான்னு. The lender asked her, you are not ashamed? Are you doing the ministry? நான் இனிமேட்டு ஊழியம் செய்ய மாட்டேன் பாஸ்டர்னு சொல்லி உட்கார்ந்திருக்கேன். I went to the ministries. நான் அப்ப அவங்க கிட்ட கேட்டேன், I asked her, அம்மா நீ ஜெபம் பண்ணா மத்தவங்களுக்கு கடன் பிரச்சனை தீருதா? if you pray, the others' அதான் debt is pastor. solved. எனக்கு ஒரு பிரச்சனை தீர மாட்டுது, நான் யார் யாருக்கு ஜெபம் பண்றேன் அவங்க கடன் பிரச்சனை எல்லாம் தீருது. Whomsoever I prayed, they are Hallelujah. get healed and relieved. இந்த சகோதரன் எனக்கு கர்த்தர் வேணும்
தேடுறாருன்னு வச்சுங்களேன், if the brother seek God, நான் வெறும் பாத்திரம், நான் வெறும் தொடப்பம், நான் வெறும் வே, அவ்வளவுதான், வழி மட்டும்தான். I'm just a vessel, I'm just a way. இவர் வாழ்க்கையில கிரியை செய்கிறது என் தேவனாகிய தேவன். But அல்லேலூயா. my Lord is working in his life. என் கர்த்தராகிய தேவன் ஒருவரே இவருக்கு கிரியை செய்ய My போகிறார். Lord is the only work on his life. நான் கையை நீட்டினா இங்க இந்த பவர் கிவர்லாம் வராது. No power come from my hand. நான் கையை வச்ச சுகமாகாது. If I'm touching him, he won't get healed. எனக்குள்ள இயேசு இருந்தா அவர் வல்லமை பட்டா மட்டுமே இவர் சுகமடைவார். If Jesus is in me, if he touches, the brother will get healed. ஆமென் சொல்லுங்களேன். Amen. சத்தமா சொல்லுங்க. Amen. நீ சுவிசேஷத்துக்கு கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற என் அன்பு சகோதரி God சகோதரி. prepared for you to declare the gospel. ஹalleluya. Hallelujah. தேவனிடத்தில் நன்மை பெற்று உனக்கு இருக்கிற முக்கியமான பிரதான வேலை நீ பார்க்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். Your primary work, you get salvation, you should பஸ்ல declare போறியா, the gospel. பக்கத்துல இருக்கவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி. When you travel, you just declare the gospel. வேலை சரியா உன் முதலாளிக்கு யார் சுவிசேஷத்தை அறிவிப்பா? You just declare to your நம்ம boss. நினைப்போம் நம்ம லெவல்ல மட்டும்தான் சுவிசேஷத்தை அறிவிப்போம். We declare the gospel to up to our level. என் ஃப்ரெண்டுக்கு மட்டுமே சுவிசேஷம். Only we declare to our friends only. ஹalleluya. Hallelujah. ஒரு ராஜா நல்லா இருந்தா அந்த அரசாங்கம் அது கீழ இருக்கிற ஊர் நல்லா இருக்கும். If a king is good, the entire nation. ஒரு குடும்ப தலைவர் நல்லா இருந்தா அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். A family get fully blessed if the head of the family. சுவிசேஷத்தை நீ வேலை செய்யற தொழிலாளிக்கு இல்ல முதலாளிக்கு சொல்ல ஆயத்தமாவு. You should be get ready to declare the gospel to your boss, not only your co-workers. விசுவாசிக்கிறோம்னு சொல்லுங்க. Say amen in faith. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு சகோதரி என்கிட்ட வந்தாங்க. A sister came to me. பெருமையா சபையில கூடவே இருப்பாங்க. Is with me in the church. அவங்க கணவர் என்ன பண்ண மாட்டாங்க? Her husband. சபைக்கு வர மாட்டார். He won't come to the church. அவர் ஏதோ மலைக்கு வேற ஒரு தேவனை வணங்கி கொண்டிருக்கார். Just worshiping the others God. நம்ம சொல்லுவாங்க அந்த ஆள் எங்க போனாலும் பரவாயில்ல. I don't care. என்ன எல்லாம் பிரேயருக்கு என்ன பண்றாரு? அவர் அனுப்பி விட்டார். அது போதும் எனக்கு. He allow me to attend all the prayers. நான் அவர்ட்ட கேட்டேன், I asked her, கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார்னு நீ என்னத்தை வச்சு காட்டின அவருக்குன்னு? how you showed him the God is with you. நான் பொட்டு வைக்கல பாஸ்டர். I am not having the mark on. நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துருவேன் பாஸ்டர். Each Sunday I am coming to church. நான் டிவி பார்க்க மாட்டேன் பாஸ்டர். I won't watch TV. எங்க வீட்டுக்காரர் சினிமா கூப்பிடுறார், அப்ப கூட நான் போக மாட்டேன் பாஸ்டர். My husband call for cinema, I won't go. ஹalleluya. Hallelujah. உன் கணவன் ரட்சிக்கப்படாம நீ பரிசுத்தமா இருக்கிற போல நீ ஆக்ட் பண்ணினா அது தேவன் சித்தம் அல்ல. It's not the God's will, you keeping yourself holy நான் without your சொன்னேன், husband getting salvation. இவைகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற காரியம் கிடையாது. These are all not reflecting the Jesus. அப்ப எது கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்? Which one reflecting the Jesus? நான் சொன்னேன், கர்த்தர் உன்னை ரட்சிக்கப்பட்டு வச்சிட்டாரு. If God saved you, ஆனா கர்த்தர் பார்வையில 7 ஆண்டு நீ பண்றது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். but the 7 years whatever you do is not pleasing God. உன்னை ரட்சிக்கப்பட்டது நிமித்தமா கர்த்தருடைய நேரம் என்ன ஆயிடுச்சு? வீணாய் போயிடுச்சு. It's God time, God waste by நான் ஊழியம் செய்றேன் பாஸ்டர். Pastor, I am doing the ministry. சரி, என்ன ஊழியமா செய்ற? What kind of ministry you doing? என்ன ஊழியம் செய்ற? What kind of ministry you doing? சபையை பெருக்குறேன், சுவிசேஷம் சொல்றேன். இதெல்லாம் ஊழியம் கிடையாது. I'm just sweeping the church. ஊழியத்தின் ரிசல்ட் உன் மூலமா யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படுறாங்கன்னா அதுதான் உண்மையான ஊழியம். ஹalleluya. True ministry is someone gets salvation through you. நான் பாடுறேன், நான் வாசிக்கிறேன், I'm just singing and நான் praising. preach பண்றேன், I'm preaching. எல்லாமே பண்றேன். I'm doing all this. சபையை கூட்டுறேன், பெருக்குறேன், சேர் போடுறேன். I'm just cleaning the church and putting the chair. நீங்க உன் குடும்பத்திற்கு ஒரு சாட்சியாய் மாறணும். You should be witness to நீ your சொல்லணும், family. என் மூலமா இவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு. Through me these Hallelujah. people get saved. நான் சொல்ல முடியும், எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டது என் நிமித்தமாக. I can say that proudly. என் வாழ்க்கையில வர My mother மாற்றத்து gets நிமித்தமா என் salvation. தாய் ரட்சிக்கப்பட்டாங்க. My mother gets என் salvation. குடும்பத்துல இருக்க through ஒவ்வொரு church சகோதரன் சகோதரி ரட்சிக்கப்பட்டாங்க. Each of my family member gets நீங்க salvation. சொல்ல through என் me. நிமித்தமாக இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. You should also நான் say that சபைக்கு through me கூப்பிட்டு they வந்தேன். also get saved. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உன்னை ஃபாலோ பண்ணினே இருப்பார். God is always following you. நான் கொடுக்கிற வேலையை ஒழுங்கா செஞ்சு நான் உனக்கு வர வேண்டியதெல்லாம் தானா வரும். ஹalleluya. Do my work properly, நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ண தேவையில்லை, பாஸ்டிங் போட தேவையில்லை. நீ ஊழியத்தை செய்ய செய்ய when you do the ministries, உன் தேவைகள் தானாய் சந்திக்கப்படும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. demands met automatically.
ஐயோ கடன் பிரச்சனை வேணாம், இன்னொருத்தர் கடனுக்காய் நீ ஜெபம் பண்ணு, சுவிசேஷத்துக்கு அறிவி. If you pray for others' debt and declare the gospel. ஒரு முதலாளிக்கு வேலை இல்லைன்னா தொழிலாளிக்கு தேவையான சந்திக்கப்படுச்சா தொழிலாளி ஒழுங்கா வேலைக்கு வருவான். If there is a need for boss, he will meet all his employee demand. ஹalleluya. Hallelujah. பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போது என்னமா பண்ணுவீங்க? சாப்பாடு கரெக்ட்டா you அனுப்புவீங்க, send your children to school. ஃபீஸ கட்டி இருப்பீங்க, You paid your உள்ள fees புக் எல்லாம் வெச்சிருப்பீங்க, you kept all the books. பக்கம் ரொம்ப தூரம் வந்தா ஆட்டோ கிட்ட வேன் ஏதாவது வச்சு அனுப்புவீங்க. Maybe you send him ஏன்னா through auto or van. உள்ளே சேஃபா அழகா தேவையானத குடிச்சா அவன் நல்லா படிப்பான். Because you, உண்மைதானே? if you provide all the நல்ல needs, ஸ்கூல்ல நான் சேர்த்து விட்டேன்னா நல்லா படிப்பான். if I am admit him a good school, he will study well. ஹalleluya. Hallelujah. கர்த்தராகிய தேவன் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது சுவிசேஷத்தை, This is Lord expecting ஒரு you மறு from ரூபத்தை the கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God is expecting the ஒரு transformation. ரிவைவலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God is expecting a revival. ஹalleluya. Hallelujah. ஒரு எழுப்புதல் ஏற்பட வேண்டும். God is expecting the நான் revival. ரட்சிக்கப்பட்டேன், I am getting saved. நான் இன்னைக்கு எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்? How many of I declare the gospel? ஹalleluya. Hallelujah. என் வியாதி போணும், என் சுகம் போணும், இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற உனக்கு வெகுமதி. All the things God's honor your நீ healing. பிரதான காரியத்தை செஞ்சா ஒழிய தான் இந்த வெகுமதி எல்லாம் உன் கையில கிடைக்கும். If you do the primary work of God, you will receive all the honors. ஹalleluya. Hallelujah. என்ன பண்ணாச்சு இந்த சகோதரி சொன்ன உடனே அவங்க வைஃப் என்ன பண்றாங்க? After said all these things, நாகமன்ட்ட சொல்றாங்க, எங்க Naaman, அந்த அடிமை ஊர்ல the slavery place, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரா, there is a prophet. எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறாரா, His name is called Elijah. அவர் ஜெபம் பண்ணா உன் பிரச்சனை சால்வ் ஆகும். If you pray for you, your problem gets அவன் முடிவு solved. பண்ணா, மனைவி சொல்லிட்டாங்க Her husband, wife said, தட்டக்கூடாது, we should not miss. இது பெரிய இடம் இல்ல, பக்கத்துல இருக்க ஊர் தான், This is not a too far எனக்கு distance. கீழ இருக்க ஊர் தான். It's under my rule. நான் பண்றேன், அந்த ராஜாக்கு ஒரு லெட்டர் எழுதுறான், He wrote a letter to the king. நான் ஒரு நாட்டுக்கு வரேன், I'm coming to your country. இந்த எலிசாவிட்ட சொல்லி என் குஷ்டரோகத்தை சுகப்படுத்தும்படி நீ செய்யின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கு சொல்றான். He just wrote a letter to the king. He just said to the அந்த prophet நாட்டு Elijah. ராஜா, இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா படிச்சிட்டு The king of Israel read the letter. ஆடி போறான். He just stumbled. இவன் என்ன கொள்ள அடிக்க வரவன் He just coming to plunder. இன்னைக்கு என்ன அவன் உயிரை காப்பாத்தணும்னு சொல்லி கேக்குறான். How he can ask to save his life? இவன் ஏமாத்துறானா இல்ல ரகசியமா வேற ஒரு திட்டத்தை போடுறாங்களா? Whether he is having any secret plan or deceiving me. பயந்து போய் ஒளியறான். He just get fear and hide himself. அவன் பயத்துல தன் போட்டிருக்க Dress எல்லாம் கிழிச்சிட்டு போடுறான். With fear he torn all his dresses. அப்ப எலிசா அவனுக்கு ஆள் அனுப்பி சொல்லுகிறார். And then Elijah sent a person. 8ஆம் வசனத்தை படிங்களா? இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட ம். செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினார். ராஜா பயந்து நிற்கிறான். The king was so feared. விசுவாசியா இருக்கிற நீ தான் தீர்க்கதரிசி, தெரிஞ்சுக்கங்க. ஹalleluya. You, the believer, you are the prophet. விசுவாசி சொல்லுது, The believer தீர்க்கதரிசி said, சொல்றாரு, the prophet said, நீங்க பயப்படாதீங்க, do not fear. அவன் எவ்வளவு பேர் கடவுளா இருக்கட்டும், No matter what kind of God, எவ்வளவு பேர் தலைவர் அந்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ணி ஆகணும், no matter what kind of the leader, நம்ம கிட்ட வந்து ஜெபம் பண்ணி தான் ஆகணும். at the time of election they should come to us. Hallelujah. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீ கவலைப்படாதீங்க, Do not நம்ம worry. வணங்குற கர்த்தர் என்ன எப்படிப்பட்ட கர்த்தர் என்று To know the Lord I am அந்த worship. பராக்கிரமசாலி தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லுங்க. The mighty man should know that, let him come. நாகமானுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது, The message went to Naam. அவனும் தேசத்துக்கு போறான். He went to the nation. ஒரு வண்டி ஃபுல்லா சில்வர் காயின், He have all the ஒரு வண்டி ஃபுல்லா கோல்டு காயின், another cart having gold coin, இன்னொரு வண்டி ஃபுல்லா நல்ல சூப்பர் Dresses, another cart having a fine clothes. கூட படத்தளபதியோடு ஒரு 4-5 ரதங்களோடு சேர்ந்து போறாங்க. With a great people, he just approaching to him. வீட்டு வாசலுக்கு போயிட்டாங்க. At the doorstep, அந்த காவலாளி போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லு போ அப்படின்னு. he sent a man to declare, tell that I am coming. நம்மளை தேடி யாரோ பெரிய அதிகாரி, If authority, someone who is coming to us. அவங்கள பார்க்கவே முடியாது, பெரிய ஆக்ட்ரஸ். There is a great actress. நம்ம சபைக்கு தேடி என்ன பார்க்க வராங்கன்னு வச்சுக்கீங்க. If she come to my church, அவங்க என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். what அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? What they would expect. என்ன எதிர்பார்ப்பாங்க? What they would expect. கரெக்டா சொன்ன 100 ரூபாய். If anyone said correctly, I will give 100. கரெக்டா தான் சொன்னீங்க, மரியாதை. They expecting the respect. அங்க இருந்து பிட்ட சேர்த்து வந்தியா? ஹalleluya. Hallelujah.
மரியாதை எதிர்பார்ப்போம். They're expecting the நான் respect. அவ்வளவு பெரிய ஆள் வந்தோடனே என்ன பண்ணணும், வாசல்ல வந்து வாங்க வாங்க வாங்கயா, I'm a great person. Someone should come to விசுவாசிலாம் the அப்புறம் ஜெபம் doorstep பண்றேன். and invite. I will pray for my believers. நீங்க ஸ்பெஷல் தரிசனத்துல வந்துட்டீங்க, You are coming at special darshan. ஸ்பெஷல் டோக்கன்ல வந்துட்டீங்க. You're coming here a special token. நீங்க முடிஞ்ச நிறைய சர்ச்சுக்கு நிறைய காணிக்கை கொடுக்க போறீங்க. You are going to give a lot of offering உனக்கு to நான் the தனியா church. ஸ்பெஷலா ஜெபம் பண்றேன். I'm going to pray privately for you. அந்த திங்கிங்ல வரா. They come with that mind. ஹalleluya. Hallelujah. நாகமான் உள்ள கூட அலோவ் பண்ணல. எலிசா சொல்றாரு, Elisha not allowed him to get in. வந்துட்டானா போயிட்டு அங்க இருக்க குளத்துல போய் 7 முறை குளிச்சிட்டு போ. Is he coming? You just ask him to go and take a dip on the Jordan. எத்தனை முறை குளிச்சிட்டு போணும்? How many time he should dip இத on the வந்து water? காவலாளி சொன்ன உடனே Once the soldiers said, எங்க இடத்துல யோர்தான் நதியை காட்டின ஸ்பெஷல் நதியெல்லாம் இருக்கு. there is a special river in my country than Jordan. ஹalleluya. Hallelujah. அங்க விட்டு இங்க வந்து குளிக்க சொல்றான். Why is asking me to take a dip here? நான் அழுக்கு பிடிச்சவனா? Am I dirty? என்ன வந்து சந்திக்க கூட இல்ல, நான் இனிமேட்டு இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி அவன் கோபத்துல என்ன பண்றான், ரிட்டர்ன்ல போறான். He's not come and met me, and with angry he returned. இன்னைக்கு சபைக்கு ஒரு 4 வாரம் வாங்கப்பா. If I'm asking to come for the church continuously for 4 weeks, சபைக்கு நீங்க சொல்லி கூட்டி வருவீங்க, 4 வாரம் சபைக்கு அற்புதம் நடக்கும். you just come to church 4 weeks, you will see the miracle. ஒரு வாரம் வந்துட்டு என்ன ஒண்ணும் சரியால, Within a week they asking, nothing get cured. இன்னும் என் கடன் போகல, Still my debt not over. இன்னும் என் பிரச்சனை மாறல, Still my problem not இன்னும் solved. எனக்கு வேலை தீரல. Still the job is not received. அநேகர் கேள்வி கேட்பாங்க. A lot of people asking questions. உண்மையா இல்லையா? Is it true? இங்க ஊழியக்காரனா சொல்றேன், அம்மா காலையில The God's 10 மணிக்கு பிரேயருக்கு வாங்க. You just come to prayer for 10 a.m. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன், உன் வாழ்க்கை நல்லதுக்கு தான் சொல்றோம். For your benefit we are telling. எது செஞ்சாலும் சரி 10 மணிக்கு சர்ச்சுக்கு வர மாட்டோம். Whatever we do, we won't come to the church 10 a.m. இப்பதான் பாஸ்டர் பாடினு இருப்பாரு. Now only the pastor started praising. பாஸ்டர் அம்மா இப்பதான் பாடினு இருப்பாங்க. Only the pastor is 11 மணிக்கு மேல தான் ஐயா வருவாரு. After 11 o'clock the நம்ம pastor என்ன பண்ணுவோம், ஒரு 12 மணிக்கா போய் லாஸ்டா பிரேயர்ல போய் கலந்துக்கலாம். we can go at 12 and we can join the prayer. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இது கேட்டு போன உடனே அங்க After அந்த hearing படைத்தளபதி கூட இருக்கிற ஒரு சேவகன், there is a soldier, fellow soldier. இரண்டாவது சுவிசேஷம் அவனை தேடி ஓடி வருகிறது. There is a second gospel come to him. இப்ப நாகமானுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு ராஜா சுவிசேஷத்தை சொல்லல. The king who is equal to Naaman. அவன் வீட்டுல வேலை செய்யற அடிமை முதல்ல சுவிசேஷத்தை சொல்லுது. There is a slave who is ரெண்டாவது அவன் கீழ இருக்கிற அவன் நாட்டுல இருக்க அவன் கூட வேலை செய்யறவங்க சொல்றாங்க. his own workman declare the gospel. எல்லாம் அவனுக்கு கீழ இருக்கிறவங்க தான். All the people below ராஜா to பார்த்து him. கேக்குறாங்க, They asking, அம்மா உன்னை சர்ச்சுக்கு ரெகுலரா தானே வர சொன்னாங்க, வேற எதுவும் கேட்கலையே? I'm asking you to come to church regularly. Nothing I'm asking. இதே நான் வந்து ஒரு லிஸ்ட் போட்டேன்னு வச்சுங்களேன், If I'm putting a list over here, தலைவலி தீரணும்னா if your headache should be 2 healed, கோழி 2 கோட்டர் எடுத்துட்டு வந்து வைக்கணும். bring 2 chicken and 2 quarters. உன் அல்சர் பிரச்சனை தீரணும்னா ஒரு ஆட்டுக்கு, If your ulcer should be healed, அதுவும் கடா ஆட்டுக்கு 7 கிலோ மினிமம் இருக்கணும். with a minimum of 7 kg, bring a sheep. வேற என்ன? What else? கல்யாணம் ஆகணும்னா 2 சவர மோதிரத்துல இந்த சைஸ்ல வேணும். You should give 2 savage in gold, a ring. கண்டிப்பா செய்வீங்க. If I am asking these things, you will do it definitely. பணம் செஞ்சிடலாம். But you can do it all. உன்கிட்ட பணம் இருக்குன்னா உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நீ கொடுத்துருவே. Whatever you have, you can offer. தேவன் உன்கிட்ட இருக்க பணத்தை எதிர்பார்க்கிற தேவன் அல்ல. God is not expecting the money from you. ஹalleluya. அவர் Hallelujah. மேலான காரியத்தை கேட்கிறார். He's expecting the great things. நாகமான்ட்ட கேட்டது என்னன்னா, கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்த்தார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. God expecting obedience from now. யார் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிகிறார்களோ, Who is accepting the gospel and obeyed. ஹalleluya. Hallelujah. ஒரு சபை போதகர் உங்க ஊழியக்காரர் வார்த்தைக்கு செவி கொடுங்க. If you listen to God's servant word, யார் ஒரு ஊழியக்கார் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை தீங்குக்கு போகாதபடி இருக்கும். your life will be saved. ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. Say amen. ஆரம்பம் வரும்பொழுது ஐயோ பாஸ்டர் பேசுனா நல்லா இருக்குமே அவர் சொல்றதை கேட்பீங்க. At the initial stage you will listen to your pastor. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, பாஸ்டர் என்னதான் திட்டுறாருன்னுவீங்க. After that you said pastor is scolding. இவருக்கு அவருக்கு வேலையே இல்ல. There is no work for him. என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன், செஞ்சு போ. I will do it my own. ஹalleluya. Hallelujah. நான் சொல்லுவேன், குடும்ப கஷ்டமா இருக்குமா, ஒரே ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுமா. You are in trouble, you just pray as a family one time. யார வேணா உட்கார வைக்கணும். உன் குடும்பத்துல இருக்க உன் கணவனை குடும்ப ஜெபத்துல உட்கார வச்சிருப்பாங்களா, அவர் ஒத்த கால்ல நிக்க சொல்ல. You want to allow your husband in the prayer. கேக்குறீங்களா?
உன் கணவனை ஒத்த கால நிக்க சொல்லுங்களேன். If you ask your husband to stand on one leg, இயேசுவின் நாமத்தில் அந்த சரீரத்தில் இருக்க சிந்தனையில் இருக்க அந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. இங்க கவனிங்க. pay attention. உங்க வீட்ல இருக்க கணவரை குடும்ப ஜெபத்துல உட்கார வைக்க முடியுமாமா? Whether you can able to allow your husband to attend the அவரை வேலை குத்த சொல்லுங்களா, குத்துவாரு. If you ask him to pierce something, மொட்டடிக்கு சொல்லுங்களா, அடிப்பாரு. if you ask him to shave his head, he can do. Black color dress போட சொல்லுங்களா, போடுவாரு. If you ask him to wear a black shirt, he can. டெய்லி காவி Dress போட்டு செல்பர் இல்லாம நடக்க சொல்ல நடப்பாரு. If you ask him to wear a chiffon dress, he can do and walk barefoot. காலை மடக்கி கொஞ்ச நேரம் நீ அமைதியா உட்காருன்னு சொல்ல உட்கார மாட்டாங்க. If you can ask him to எந்த குடும்பத்துல குடும்ப ஜெபம் நடக்குதோ அந்த குடும்பம் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். கரங்களை தெரியாம சொல்லுவேன். எந்தெந்த குடும்பத்துல குடும்ப ஜெபம் இல்லையோ அந்த குடும்பத்துல கடன் பிரச்சனை, சமாதான குறைவு, வருமான குறைவு எல்லாமே வந்து சேரும். If there is a lackness of family prayer, everything will be lacked. சபைக்கு வாமா, I'm coming to church. டைமுக்கு வாமா, Come on time. ஓய்வு நாளை மிஸ் பண்ணிடாத. Don't miss this Sabbath. விக்கிரக ஆராதனை பண்ணாத. Don't do idol worship. ஆமென். 10 கட்டளை 10 commandments ஃபாலோ பண்ணு. Follow the 10 commandments. நம்ம ஈஸியான வழி சொன்னலாம். We are just telling an easy way. இது வேணும். They rejecting it. நாகமன்ட்ட போய் அவன் வேலைக்கார சொல்றான். The servant said to உன்கிட்ட Naaman, இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பொண்ணு பொருள் கேட்டா நீ கொடுத்திருப்ப. if he ask any valuable thing, you will give. அவர் வெறும் சிம்பிளா குளிக்கதான சொன்னா, அதுக்கு உன்னால கீழ்ப்படிய முடியலையான்னு கேட்டான். Just asking you to take a bath, why you are not able to obey it? இவன் யோசிச்சு பார்க்கறான். ஆமா இல்ல, He just think, yes. நம்ம சபைக்கு வந்ததா என்ன? Why Hallelujah. come to the church? ஒரு சகோதரி என்கிட்ட வந்தாங்க. A sister came to me. ஒரு சகோதரி சொல்லிட்டு கூட்டி வந்தாங்க. They told and எங்க சபைக்கு வாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு. you come to my church, pastor will pray and you will. 7 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனைக்கு வராங்க. She came here for 7 lakh debts. 12:30 மணிக்கு முடியும். உள்ளே வந்தது எத்தனை மணிக்குன்னா 12:15 வந்தாங்க. The church end by 12:30. They entered by 12:15. உள்ள வந்து பக்தி இருக்கும். Once entered, so devout. கண்ணீர்லாம் She tear. ஏன்னா கடன் பிரச்சனை பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்குது. Because a debt problem, having great இங்க problem. சபையில கொடுக்கிற ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல. No word enter in her mind. பிரேயர் முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ணி முன்னாடி வந்து அவங்க தான் நின்னாங்க. She is the first person coming come for prayer. எங்களுக்கு டைம் ஆகுது, முதல் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போயிடலாம். We are getting time, you just pray for us. எங்க வீட்ல எல்லா ரிலேஷன்ல இருந்து ஃபேமிலி இஸ் வெயிட்டிங். All relations and family இங்க members ரொம்ப லேட் ஆகுது. they coming to church எத்தனை very மணிக்கு late. வந்தீங்க? What 12:15. time you came? You came 12:15. கர்த்தரிடத்துல ஒரு நன்மையை பெறுவதற்கு If you need to get a benefit from நீ God, கொஞ்ச நேரம் தான் சபைக்குள்ள வருவே. you coming to church for a ஒரு while. வாட்டி தான் வருவே. You coming once. முட்டி போட்டு ஜெபம் பண்ண மாட்டே. You won't pray in நீ kneeling. எதுவும் விண்ணப்பத்தை கேட்க மாட்டே. அவர் சமூகத்துக்கு வர மாட்டே. You won't give any கை தட்டி supplication ஆராதிக்க to His மாட்டே. presence. You won't worship. வசனத்தை கேட்க மாட்டே. You won't listen to the படிக்க gospel. மாட்டே. You won't study. ஆனா நன்மை மட்டும் உடனே கொடுத்துடணும். But you are expecting the goodness immediately. நான் வந்துட்டேன்ல, உடனே வந்துடணும். I am coming here, so I should நான் receive கேக்குறேன், immediately. எங்க இயேசு கிறிஸ்து உனக்கு வந்து கால்ல போடுற சில்பரா I am asking you, is my Jesus இல்ல உனக்கு அடிமையா அவரு? example, whether he is a slave to you? உங்களை ஆளுகை செய்கிறவர்களா இருக்கிறார். ஹalleluya. He is ruling Hallelujah. over you. Hallelujah. 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 ஒரு விஐபி வர வச்சிட்டு If you ask a VIP, நான் லேட்டா வந்து அந்த விஐபி கோச்சிங் போயிடுவாரு. whether the VIP will get annoyed. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? விஐபி வந்து சர்ச்சில வந்து உட்கார்ந்துருவாரு, நீ சபைக்கு உள்ள வர்றதே லேட். What we are doing, the VIP in the church, we coming late. ஹalleluya. Hallelujah. கடைசியா அந்த அம்மா சொல்றாங்க, Finally the sister said, சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்ன ஒரு 4 வாரம் வரணும். Pastor, pray quickly. I replied her, you should உடனே come என் for கூட 4 வந்து weeks. சொல்றாங்க, பாஸ்டர் சொல்றாரு நீங்க 4 வாரம் வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீருமா? The fellow person said, if you come to 4 weeks, your problem will get solved. அந்த மாதிரி சொல்றாங்க, 4 வாரம் வந்தாதான். The sister said, if I come to 4 வாரம் வந்தாதான் இயேசு கிறிஸ்து செஞ்சு தருவாரா? will Jesus do the miracle if I am coming to 4 weeks? என்னால 4 வாரம் வர முடியாது. வேணா என்ன பண்றேன், அடுத்த வாரம் வந்து ஒரு 1 hour வந்து உட்கார்ந்துட்டு போறேன். I cannot come 4 weeks. If you want, I will come next week and I will sit for an hour. பாஸ்டர் நீங்க வேணா எங்க வீட்டுக்கு வாங்களே, எங்க வீட்டுக்காரலாம் இருப்பாரு. Pastor, will you come to my home? You can அம்மா come. கடன் பிரச்சனை உங்க வீட்டுக்காரர் தான, உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா? Where is your husband? The problem for அவர் your வர மாட்டார் husband. பாஸ்டர். He won't come, Pastor. அவர் இயேசுவை பிலீவ் பண்ணுவார், ஆனா மேலே ஏறி நடக்கிறது கஷ்டமா இருக்கு, ஆனா வர மாட்டார். He's believing Jesus Christ, but he cannot walk and நீங்க வரீங்களா?
whether will you come? நீங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்றீங்களா? Will you come to my home and pray? என் அன்பு ஜனமே, My beloved people, நீங்க சொல்லுங்க, அந்த குடும்பத்திற்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? you just tell whether that family will get deliverance. சத்தமா சொல்லுங்களே. Say it loudly. கிடைக்குமா கிடைக்காதா? Whether they will receive the deliverance. ஹalleluya. Hallelujah. அப்ப எந்த நோக்கத்துல வந்து உள்ள உட்கார்ந்திருக்கோம்? விடுதலை வேணும் தான் வந்தோம். We come and sit. We expecting the சர்ச்சுக்கு deliverance. போன முடிவு பண்ணியாச்சு. We decided to go to church. ஓப்பனிங் ஜெபம் பண்ணும்போது நீ உட்கார்ந்து பாரு. You just sit at the ஃபேமிலி opening. பிரேயர்ல உட்கார்ந்து பாரு. You just sit at a family prayer. நீ சுவிசேஷத்தை அறிவித்து பாரு. You just know and declare the gospel. நாகமான் போனா. The Naaman went. உள்ள 7 முறை குளிச்சான். He took a dip. 7 முறை குளிச்சான். He took a dip 7 times. நம்ம கேட்கலாம், எதுக்கு We may ask why. 4 வாரம் வரணும், 5 Why வாரம் I should வரணும். come to church 4 weeks, 5 weeks? நாகமானுக்கு என்னங்க பிரச்சனை? What kind of problem Naaman had? ஒரு பிரச்சனை தானே? Only one problem. ஒரு பிரச்சனைக்கு எத்தனை முறை குளிக்கலாம்? For one problem, how many times he took a 7 முறை உள்ள குளிச்சு எந்திக்கிறான், முழு சரீரம் சுத்தமாகிறது. ஹalleluya. entire body get healed. நான் உங்களை பார்த்து கேக்குறேன், I'm asking you, உங்களுக்கு எத்தனை விண்ணப்பம் வச்சிருக்கீங்க? how many of you application you have? எத்தனை விண்ணப்பம்? How many of you application you have? இப்போதைக்கு ஒன்னு செய்யட்டும் பாஸ்டர். Now only one. ஒவ்வொருத்தரும் இவ்வளவு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பீங்க. Each and every people having a lengthy list. ஒரு விண்ணப்பத்துல எத்தனை விண்ணப்பம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸாம்பிள் பாருங்க. We can see it under one application how many requests. கல்யாணம், marriage. கல்யாணம் ஒரு விண்ணப்பம் வச்சுக்கலாம். We can take a one அந்த விண்ணப்பத்துக்குள்ள எத்தனை விண்ணப்பம் இருக்கு நான் சொல்றேன் கேளுங்க. how many requests in the supplications? பையன் சவப்பா வரணும். You have problem. என் ஹைட்டுக்கு வரணும். Should be equal to my height. என் வெயிட்டுக்கு வரணும். Equal to my weight. இந்த ஷேப்ல இருக்கணும். It should be like this shape. கண்ணு வந்து இந்த கலர்ல இருக்கணும். The eye should be this color. ஹalleluya. Hallelujah. வேற என்ன விண்ணப்பம்? What other request? அந்த கல்யாணத்துல சொல்லுங்க, பொண்ணு நிறைய போட்டு வரணும். The groom the bride should have. பையனா இருந்தா நல்லா சம்பாதிக்கணும். If a groom, he should earn more money. நான் வரதட்சணை கொடுக்க மாட்டேன், நீ ஜெபம் பண்ணினா. வரது மட்டும் எக்ஸ்ட்ரா நான் கேட்பேன், வரணும். I will ask extra things. பையனே வந்து பொண்ணுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் போட்டு செய்யணும். Even the groom should come and do all the things and take my. பொண்ணு வீட்ல நினைப்பாங்க, எல்லா செலவு என்ன பண்ணணும்? பையனே கொடுத்துட்டு. The bride would expecting the groom should pay all those things. பையனுக்கு சொந்த வீடு இருக்கணும். The groom should have own house. பொண்ணுக்கு சொந்த வீடு இருக்கணும். The bride should have his own home. அடுத்த விண்ணப்பம், அவங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்க கூடாது. They should have any brethren. சொந்தக்காரங்களே இல்லாம என்ன இருக்கணும்? They should not have any relations. கல்யாணம் ஆன உடனே ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு இவன்ட்ட வந்து நின்னுடணும். Both of them should separated from their parents. ஆமான்னு சொல்லுங்களேன். இதை தவிர அதுக்கப்புறமேட்டு தான் சொல்லுங்க, அவன் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கும். After this finally நீங்க சபைக்கு போக மாட்டீங்க. எனக்கு என்கிட்ட ஒரு பொண்ணு, ஒரு அம்மா வந்து சபையில வந்து லாஸ்டா வந்து விண்ணப்பம் கொடுத்தாங்க. My sister came பொண்ணு கல்யாணம் to the church and given me a prayer. நானும் சரி பார்க்கறேம்மா, சர்ச்சில் பார்க்கறேன், அனுப்பிச்சு விட்டேன். 2 வாரம் வந்துட்டு they came 2 weeks. என் பொண்ணுக்கு பாத்தீங்களா whether you look aligned for my உங்க பொண்ணு இந்த ஃபோன் பண்ண சொல்லுங்க. அந்த பொண்ணு சொன்னிச்சு, பாஸ்டர் she just நம்ம உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணுமா? what kind of groom you are expecting? நல்ல சபையில போய் ஜெபிக்கிற பையனா இருக்கணும், மினிமம் 30,000 சம்பளம் வேணும் பாஸ்டர், ஒரு கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இருக்கும் பாஸ்டர். He should fair and should earn 30,000 rupees and full of prayer. நான் கேட்டேன் எப்படிப்பட்ட பையன் கேட்டமா, நல்ல ஜெபிக்கிற பையன் சபைக்கு போற பையனா இருக்கும். He is a good prayer and நான் உன்னை கேக்கட்டமா, the church properly. நீ எந்த சர்ச்சுக்குமா போற? Which church you are going? நான் அப்பதான் போயின்னு இருக்கேன் பாஸ்டர். Now only I am started going church. வாரம் போறியா? வாரம் போக மாட்டேன் பாஸ்டர், எப்பயாவது ஒரு வாட்டி போயிட்டு வரோம் பாஸ்டர். I'm rarely visiting. நீ போக மாட்ட, வர மாப்பிள்ளை மட்டும் என்ன வரணுமா? But you are not going to church, but you are expecting your husband like. சரிம்மா, நீ போக மாட்ட, வர பிள்ளை என்ன பண்ற? சபைக்கு போற ஆளா இருந்தா, பொண்ணு எந்த சபையும் போகாத பொண்ணா இருந்தா கேட்கறாங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்றேன் சொல்லி உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி தரேன். If anyone like you, I will recommend and get you married. Hallelujah. 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 ஆமென். அன்பு சகோதரி My சகோதரி, beloved brothers and sister, நம்ம என்ன பண்றோம், what என்ன we are ஜெபிக்கிறோம், doing, how we praying. வெறும் கல்யாணத்துக்கே இவ்வளவு, For only marriage we having lengthy list. வேலை வேணும்னா என்ன எப்படி விண்ணப்பம் கேட்பீங்க? What kind of application you will put for a job? சொல்லுங்களேன். ஒரு மனைவி வேலைக்கு கேட்குறாங்க என்கிட்ட, பாஸ்டர் காலைல 11 மணிக்கு போகணும்.
he should go to office 11 a.m. இன்னைக்கு நாங்க தனி கொடுத்தனம் பண்றோம். We are living in separate. அவர் வீட்டை விட்டு 11 மணிக்கு போனோம், ஈவினிங் 5:06க்குலாம் வந்துட்டா போதும். He should leave home 11 and should return. மதியானம் வீடு பக்கத்துல இருந்தா மதியானம் சாப்பிட்டு வந்துட்டு போய்டும். It would be good if நான் கேட்டேன், அதுக்கு நீ வீட்லயே வச்சுக்கேம்மா, எதுக்குமா வெளிய அனுப்புற? Better you can keep him at home. சம்பளம் நிறைய இருக்கணும். He should earn more money. அங்க டார்கெட் இருக்க கூடாது. There shouldn't be a target. அங்க என்ன இருக்க கூடாது? தொந்தரவு இருக்க கூடாது. There should not be any problem. ஓனர் மேனேஜர் குடைச்சல் இருக்க கூடாது. The owner and his boss should not study. ஒரு விண்ணப்பத்துக்குள்ள இத்தனை விண்ணப்பம் இருக்கு. One application they have a lot many requests. அப்ப எத்தனை முறை நீ மூழ்கி எந்திக்கணும்? How many times we should dip? அவன் ஒரு குஷ்டரோகத்துக்கே மூழ்கி எந்திருக்கிறான் 7 முறை. நான் நீ எத்தனை முறை மூழ்கி எந்திக்கணும்? If we dip 7 times, how many times we should? ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு ட்ரீட்மென்ட் கத்தர் வச்சிருப்பார். Each problem God has a separate treatment. அது தீர்ற வரையும் நிறைவேற்றி வர வரையும் உன் பிரச்சனை நிலுவையிலேயே நிக்கும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. Till that problem gets solved, still your problem சத்தமா stands. சொல்லுவோமே. Amen. இப்போ நீங்க எத்தனை முறை சபைக்கு வரணும்? How many time you should come to the church now? உங்களுக்கு விண்ணப்பம் இந்த விண்ணப்பம் தீந்துச்சுன்னா திருப்பி நான் விண்ணப்பமே கேட்க மாட்டேன்னு என்ன பண்ணாத? சபைக்கு அத்தது வர தேவையில்லை. You no need to come to church. உங்க வாழ்நாள் முழுவதும் விண்ணப்பம் வச்சிருக்கோம். We have application for lifetime. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. Say amen in faith. கல்யாணத்துக்கு போகும்போதே ஒரு விண்ணப்பம். இப்போ என்ன விண்ணப்பம் சொல்லுங்க Go பாக்கலாம். to marriage, we put as applications. கல்யாணத்துக்கு என்ன விண்ணப்பம் வைப்போம்? மொய் கேட்க கூடாது. They should not ask any offering. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. போன உடனே பந்தியில என்ன இருக்கணும்? இடம் கிடைக்கணும். We should get a place in the table. நல்ல பீஸ் இருக்கணும், டேஸ்டா இருக்கணும். You should get a good piece of ஒரு கிறிஸ்துவ பிள்ளை இவ்வளவு எண்ணத்தோட நீ உள்ள போறனா அந்தந்த விண்ணப்பத்தை கத்த பதில் கொடுப்பார். அது மாற்றம் இல்லை, உண்மைதான். நீங்க கேட்கறத நான் குறை சொல்ல. God will answer. நீங்க கேக்குறது குறை சொல்ல. கர்த்தர் உன்னை திருப்தியாக்கி தான் வழி நடத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். I'm not accusing you whatever you ask, but God make you straight and offer. கர்த்தர் நான் சொல்றேன், நான் கூலியை கொடுக்கிறேன். எதுக்கு கொடுக்கிறேன்னா பிரதான வேலை உனக்கு ஒன்னு இருக்கு. ஹalleluya. My Lord says I pay you because doing my நான் சொல்லுற வேலையை நீ செய். You do whatever I'm saying. ஒரு முறை சபைக்கு வந்துட்டேன், என் வாழ்க்கை மாறணும். நான் ஒரு மாசம் வந்துட்டேன், நான் 2 வருஷமா சபைக்கு வரேன், என் பிரச்சனையே தீரல. I am coming to church for 2 years, my problem not solved. அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சுவிசேஷம் சொல்வதற்கு நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். சொல்லுங்களேன். நாளெல்லாம் மகிழ்ந்திடுவே. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே. ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் சுவிசேஷத்தை ஈஸியா சொல்றேன் கேளுங்களேன். I will tell you what gospel is. உங்க வீட்ல நல்ல சமையல் செஞ்சு If you doing well cooked at your home, நீ மட்டும் சாப்பிட்டீன்னா அது உன் குடும்பம். If you are eating only with your family, that's a family. அதுவே நல்லா இருக்குன்னு பல பேருக்கு கொடுத்து பாரு. ஒன்னு ஃபங்க்ஷனா இருக்கணும், இல்ல பண்டிகையா இருக்கும். கரங்களை எதுக்கு வராம சொல்லுவேன். Others, either it should be any festive. அவர் நல்லவர், is good, அவர் இனியவர், is sweet. நாளெல்லாம் அவரை ருசி பார்க்கிறேன். All the days I am tasting. அது உனக்குள்ள இருந்தீன்னா அது if விசேஷம் it கிடையாது. has in your heart, it's not special. பண்டிகை நாட்கள்ல ஒரு முறுக்கும் அதிரசியம் சுட்ட எல்லாருக்கும் கொடுத்து பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. At the festive season, if you do any snack, உன் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறனா வந்தவங்க நல்லா சாப்பிட்டு போன்னு நினைப்பேன். if you do any function at your family, எனக்கு இல்லனா கூட பரவாயில்ல, வந்தவங்க சாப்பிட்டு போட்ட முதல்ல.
the people who come here, they should eat ஹalleluya. well. சுவிசேஷம் என்பது ஒரு பண்டிகை மாதிரி. ஹalleluya. Gospel is like a festival. பண்டிகையின் சந்தோஷத்தை கர்த்தர் உன் குடும்பத்தில் ஊற்றுவார். The Lord poured the விசுவாசிகளாமே சொல்லுங்களேன், இப்ப சொல்லுங்களேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திடுவே. நல்லவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, சொல்லுங்களேன், உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லை. ஆமென். நீ சுவிசேஷத்தை அறிவித்து பார். எங்கெங்க அவமானப்படுறியோ, எங்கெங்க நெருக்கப்படுறியோ, கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறவரா இருப்பார். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். சுவிசேஷம் சொல்ல ஒரு வீட்டுக்குள்ள போனீனா, If you enter a house to declare the gospel, நன்மையும் கிருபையும் அந்த வீட்டுல தொடரும். அவங்கள the grace and goodness follow their home. கிருபையும் சமாதானம் அந்த வீட்டுல தொடரும். Peace and grace follow their home. அவங்க ஏத்துக்கலனா, If they are not accepting, ஆல்ரெடி கிருபை சமாதானத்துல வாழுகிறோம், we are living in the grace and peace. இன்னொரு கிருபை சமாதானத்தை நாம் பெற்றவர்களாய் மாறுவோம். ஹalleluya. Turn into get one more grace and peace. ஒரு வேலை செய்யறங்க, கடைசி வரை ஒரே வேலை செய்யறது முக்கியம் இல்ல. It's not important doing the same கடைசி job, வரை ஒரே பிசினஸ் பண்றது முக்கியம் இல்ல. doing a same business at கடைசி the வரை end. ஒரே மாதிரி இருக்கிறது முக்கியம் இல்ல. It's not. நாளுக்கு நாள் வளரணும், Day by day you should grow. இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், You should earn more. இன்னும் ஆரோக்கியமா மாறணும், You should feel good. இன்னும் நிறைய வீடுகள் வாங்கணும். You should buy more house. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக என் பிள்ளைகள், என் குடும்பங்கள் உயர்ந்து நிற்கணும். In front of all the people, my children should be எப்போ? lifted up. Now, கர்த்தர் ஓவர் டைமுக்கு இன்சென்டிவ் தருவார். now the God pay Hallelujah. incentive for அவர் work. செய்கிற வேலை, The work. யார் whatever யார் you do, ஊழியம் செய்றீங்களோ, whosoever doing the நீ ministry, யார் யார் மினிஸ்ட்ரி பண்றீங்களோ, whomsoever doing the நீ ministry, போற பைக்ல போறியா, சுவிசேஷத்தை சொல்லு. even if you go riding on bike, உனக்கு வேலை இல்லாம இருக்கலாம், maybe you are not நீ job. சொல்லு, உனக்காய் நான் ஜெபிக்கிற கர்த்தர் உன் வாழ்க்கையை மாத்துவார். I pray for you, the Lord change your life. அதுக்கு ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, ஒரு சகோதரி 7 வருஷமா இருந்தாங்க. A sister 7 years. சகோதரி கூப்பிட்டேன், I called the உன் sister. கணவனுக்கு ரட்சிப்பு வரை நீ என்ன செஞ்ச? What you did, your இயேசு husband நல்லவர் gets saved. நல்லவர், சபைக்கு கூப்பிட்டேன் பாஸ்டர், வர மாட்டார் பாஸ்டர். I called him, Jesus is good, come to the church. நான் சொல்றது செய்மான்னு சொன்னேன். You do what I'm saying. இன்னைக்கு போய் உன் வீட்ல என்ன பண்ண, உன் கணவன்கிட்ட உனக்கு என்னென்ன வேணும் You just go and say whatever you want. எழுதி லிஸ்ட் எழுதிக்கோ. You just make a list. கொடுக்க மாட்டாரு, You just give it. எப்படியாவது கேட்டு வாங்கிடு. You just ask him. நீ சொல்லு, நான் இதை ஜெபிக்கிறேன், இது நடக்கும்னு சொல்லு. You just tell him whatever you want. I pray and it will happen. போயிட்டாங்க. She went. கணவனை கேட்ட லேஸ்ல கொடுக்கல. She approached her husband. அப்படியும் He கேட்டு won't give 15 விண்ணப்பத்தை வாங்கிட்டாங்க. Though she get 15 applications. டெய்லியும் சகோதரி கேட்கல, அந்த கணவன் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. The husband asked her. என்ன வாங்குனா என்னாச்சு, வாங்குனா என்னாச்சு, You asked all the request what happened. ஜெபிச்சே என்னாச்சு, You prayed what happened. நடக்கலையே 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 நடக்கலையே. Nothing happened. டெய்லி இதை கேட்டா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? If you heard this thing daily, நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? what you would have replied? நீ நம்பு, If you believe நம்பகட்டி? or not, you போ. go. சொல்லிருப்போம்ல. This is our reply. அந்த சகோதரி சொல்லிட்டு தான் வந்துச்சு என்கிட்ட. The sister நான் replied the same சொன்னேன், thing. தப்பு. I replied her, whatever you said முதல் is wrong. நெகட்டிவா நடக்கும். We should say it, it will happen. உன்கிட்ட இருக்கிற உன்கிட்ட இருக்க தேவன் ஒரு நாள் வெளிப்படுவார். The Lord is in you, reveal a day. சொல்லி அம்ச்சிட்டு போய் நீ சாரி கேளு, என் தேவன் சேவர்னு சொல்லுன்னு You சொல்லு. just go and ask sorry to your husband. சொல்லி My Lord will do it one day. சொல்லி முடிச்சுன்னு சொல்ல, தலைவலின்னு உட்கார்ந்திருக்க, ஒரு டீ போடுமான்னு இருக்கு. Once she replied, her husband asked, டீ "Give me எடுத்து a கொடுத்துருக்க, tea." டீ சாப்பிட்டு தலைவலி போல, மாத்திரை இருந்தாலும் மாத்திரை இல்ல, நைட் 11 ஆயிடுச்சு. He had a headache, he getting tea and having tablet, nothing. இந்த சகோதரிக்கு ஞாபகம் வந்துச்சு, எங்க பிரேயர் ஆயில் இருக்கு, The sister நான் தடவுறேன், எங்க ஏசப்பா remember that சுகமாக்குவார். there is a prayer oil. She just applied on his forehead. தலைக்கு எண்ணெய் போடலாம், நெத்திக்கு எண்ணெய் போடலாமா, பிசு பிசுன்னு இருக்கும், இது எப்படி
எந்த சயின்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு We தலைவலி can சுகமான apply the oil on the head, but how we can apply on the forehead? Is any science said? இப்படியே பேசியிருந்தா அதிகமா தலைவலி ஆகும். நீ படு நான் தடவறேன்னு சொல்லிருக்கு. If you said like this, your headache will be increased. You just lie down. I applied. அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்துல Once சகோதரி கேட்கு applied, தலைவலி எப்படி இருக்கு? the sister asked, "How is your headache?" ஏய் மறந்தே போய்ட்டு தலைவலியை காணுமே. I forgot it. The headache gone. இருங்க எந்த கணவனும் யாரும் புதுசா ரட்சிக்கப்படுறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. No husband and no person டீ will சாப்பிட்டல accept once டீ they வந்து get பொறுமையா தான் வேலை செய்யும். the tea will work slowly. ஆனா உள்ளுக்குள்ள தெரிஞ்சிருக்கும். But inside of her, inside the டக்குன்னு யாரும் என்ன heart, பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. easily they won't admit it. இதன் இம்பாக்ட் எப்ப இருக்கும்னா When they will see the அடுத்த impact. முறை ஏதாவது ஒரு பிரேயர் விண்ணப்பம் வரும்போது கொஞ்சம் உங்க சபையில போய் ஜெபம் பண்ணிக்கன்னு சொல்ல வரும். There ஹalleluya. is another request. They come ask, "Will you pray for me in your church?" நம்ம வேலை சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான். Our job is only declare the gospel. ஹalleluya. Hallelujah. இந்த வாரம் சுவிசேஷத்தின் வாரம். This week is the week of gospel. ஒரு எழுப்புதலின் வாரம். This is a week of revival. கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். The Lord touched you. நான் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கேன். How many of you are given the தெரிஞ்சுக்க அவன் gospel? சபைக்கு வரான் சபைக்கு வரல அவன் எங்க போறான் அதெல்லாம் முக்கியம் இல்ல. No matter whether he come to church or என்னை where he goes. ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. Lord who blessed me, he will என்னை bless you. பலப்படுத்த கிறிஸ்தர் உன்னை பலப்படுத்துவார். The Lord who strengthened me can able to strengthen you. சமாதானத்தை கொடுப்பார். He give you peace. ஹalleluya. Hallelujah. ரெண்டு மூணு சாட்சியை சொல்லிட்டு வந்துரு அவ்வளவுதான். You just give your witness and return. ரட்சிக்கப்பட வைக்கிறது கர்த்தருடைய வேலை. ஹalleluya. God work to save ஒவ்வொருத்தர் you. சொல்ல 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 அங்க ஒரு எழுப்புதல் ஆரம்பிக்கும். You can whatever you declare it, you can see a revival. போன வாரம் ஒரு சபைக்கு போயிருந்தேன் I went to church last பல்லாவரத்துல. at Pallavaram. அந்த பல்லாவரத்துல ஒரு சபையில ஒரு பாஸ்டர் சொன்னாரு, The pastor said in the church, 5 years தான் ஆச்சு இவ்வளவு பெரிய சபையை கட்டி இங்க ஒரு 500 பேர் வராங்கன்னு. within 5 years we built the church and எனக்கு 500 people. பாஸ்டர் இது எப்படி எனக்கும் சொல்லி கொடுங்களேன் ரகசியம். I asked him, how you did, tell me the secret. எல்லாம் விசுவாசம் ஓகே நீங்க என்னென்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு. You just tell me whatever you did. நானும் விசுவாசம் வச்சிருக்கேன், அது எது மேல வைக்கணும் எப்படி வைக்கணும் I am சொல்லுங்க. also having the faith, but I don't know on 10 பேர் தான் வந்தாங்க பாஸ்டர். which I put. We have 10 பேர்ல only 10. 3 பேர் நல்லா ஜெபிக்க வச்சு அவங்கள கூப்பிட்டு Out of 10, 3 people I make them good prayer warriors. டெய்லி நம்ம அந்த பக்க ஒவ்வொரு தெருவுல நைட்டு ஒரு 12 மணிக்கு மேல போய் என்ன பண்ண நைட்டு ஒரு வீட்ல எந்தெந்த வீட்டுக்கு வேணுமோ அந்த வீட்டை சுத்தி ஜெபம் பண்ணி பிரேயரால தெளிச்சிட்டு வான்னு I இருக்கேன். asked them to send to pray in front of the home after the midnoon. ஹalleluya. Hallelujah. இவங்க 2 நாள் போயிருக்காங்க, அந்த ஊர்ல இருக்கவங்க ஏதோ மந்திரம் பண்றாங்கன்னு கொஞ்சம் பிரச்சனை வந்துக்குது. The people saw that they are doing some wicked things and problem arose. ஆனா பெண்கள் பயங்கர புத்திசாலி. But the girls are more wise. Women are அடுத்து என்ன more பண்ணிருக்காங்கன்னா ஒரு வாட்டர் கேன் எடுத்து தண்ணி ஊத்திட்டு அதை வாட்டர் போட்டுட்டு பேக்ல வச்சுக்கிறது. The next day what they did, Water can took a வச்சு water இப்படியே can போயின்னு and இருக்குது. put a hole on it and அம்மா they walked. ஏதோ ஒரு எடுத்துட்டு வர ஊத்திட்டு வருது. ஓ அப்படியே சரி They சரி said something pouring on the ground. இப்படியே 30 நாள் செஞ்சிருக்காங்க. This is how they did for 30 அவர் days. சொல்றாரு 30 நாள்ல 30 ஆத்துமா சபையை தேடி ஓடி வருது. ஹalleluya. 30 days, எந்தெந்த இடத்துல ஜெபம் பண்ணாங்களோ அந்தந்த வீட்ல ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு பிரச்சனை கர்த்தர் விடுதலை கொடுக்க ஆரம்பிச்சார். God given deliverance to the family. இன்னைக்கு 500 பேர். Now they have 500 people. நான் சொன்னேன் இனி எங்க சபையில போய் சொல்ல போறேன். I replied to him, I Hallelujah. also apply this at my church. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் ஓட்ட கேன் எடுத்துன்னு போறீங்களோ How many of you going to take the யார் உனக்கு விரோதமா இருக்காங்க whomsoever against you? தெரிஞ்சுங்க. உங்க முதலாளிக்கா என்னைக்கா ஜெபிச்சிருக்கீங்களா? Have you prayed for your boss? ஹalleluya. உன் வீட்டு ஹவுஸ் ஓனர்க்கா என்னைக்கா Have you ஜெபிச்சிருக்கீங்களா? prayed for your house நீ owner? நல்லா ஜெபிச்சு பாரு, அவன் நிமித்தமா Just அவன் pray ரட்சிக்கப்படுவாங்க. for them. ஹalleluya. On behalf of ஓ you, they மூலமா get தான் salvation. நான் இன்னைக்கு சிறியவனா இருக்கலாம், ஆனா பெரியவர்களை உயர்த்த கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்துவார். I ஹalleluya. may be small, வசனம் the சொல்லுது. great God make you use. ஞானிகளை வெட்கப்படுத்த The verse said to make the பைத்தியத்தை wise கர்த்தர் fool. தேர்ந்தெடுத்தார். ஹalleluya. God chosen the fool. நீ ஊழியம் செஞ்சு பாரு, You just do the ministry. நீ விண்ணப்பம் பண்ண தேவையில்லை. You don't need to. உன் வீட்டுக்குள்ள do வந்தா any ஒரு சமாதானம் application. இருக்கும், If someone உன் comes to கணவரத்துல your ஒரு family, சமாதானம் there is இருக்கும், peace. உன் குடும்பத்துல ஒரு சமாதானம் There is இருக்கும். a peace at your home சுவிசேஷத்தை and அறிவி. you just declare the gospel. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பலனையும் தானாய் தேடி வரும். All விசுவாசிக்காம the சொல்லுங்க. strength come to you automatically. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. You just lift up your hand and எல்லாம் இரு say. கரங்களை உயர்த்தி. You just lift up your hand and say. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தேர்ந்தெடுத்தீ.
ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 இன்னொரு முறை. ஆராதிப்பேன் 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 ப்ளே பண்ணு. ஆராதிப்பேன். அப்படியே கைகளை நெஞ்சில வைங்களேன், அப்படியே கண்களை மூடி. என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே. அப்படியே கரங்களை இருதயத்தில் வைத்து You just lift up your hand. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சத்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. சொல்லுங்களேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே ஓ glory. உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். துதிங்க துதிங்க துதிங்க. ஒவ்வொருத்தர் மத்தியில தேவ அபிஷேகம் ஊற்றி கொண்டிருக்கு. ஒரு எழுப்புதலை காண கர்த்தர் வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. ஒவ்வொருத்தர் மத்தியில சுவிசேஷம் அறிவிப்பதற்கு உண்டான தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. அப்பா உம்முடைய வார்த்தை சொல்ல கிருபை தாருங்க சொல்லி கேளுங்க. தேவ மகிமை மகிமை பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்களோ கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஓ glory. பெற்றுக்கொள்ளுங்க. சுவிசேஷம் செய்வதற்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வல்லமை கர்த்தர் உனக்கு கை கொடுக்க போகிறார். உன் கரங்களை நாவுகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் கேட்கிறீங்க, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை சொல்ல எனக்கு தகுதி கொடுக்குங்க, வரங்களை கொடுங்க. நான் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும். கேளுங்க, கர்த்தர் உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ராஜாக்களை வெட்கப்படுத்த, ராஜாக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்த. ஆராதிப்பேன் அது எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே. எழுந்து நின்று ஆராதிப்பேன் அதை எண்ணியே
பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். புதிய அபிஷேகம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு தீ பற்றட்டும் ஒவ்வொரு இருதயத்துல. இந்த வாரம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். கேளுங்க, உன்னை அழைச்ச அழைப்புக்கு உண்டான ஓட்டத்தை ஓட கர்த்தர் இன்னைக்கு நினைவு கூர்ந்திருக்கிறார். உன் ஆசீர்வாதங்கள்லாம் தானா தேடி ஓடி வரும். உனக்கு வர வேண்டிய தேவைகள், உன் விண்ணப்பங்கள் தானாய் நடக்க ஆரம்பிக்கிறோம். நான் போற இடத்துல வைக்கப்படாத சொல்லணும், என் முதலாளிக்கு சொல்லணும், என் சொந்தக்காரங்களுக்கு முன்பா சொல்லணும். அவங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன், அவங்களுக்காக ஜெபிக்க போறேன். அந்த ஆத்மா இந்த ஆண்டு ஞானஸ்தானம் எடுக்கணும், சபைக்கு ஏதாவது ஒரு சபைக்கு போகணும். கேளுங்க, ஒவ்வொருத்தர் மத்தியில் தேவ வல்லமை ஊற்றட்டும், அந்த எழுப்புதல் ஊற்றட்டும், அந்த எழுப்புதல் ஊற்றட்டும். ஒவ்வொருத்தர் மத்தியில கியா ரியா குவா ரம ஹந்தலபா. கேளுங்க, 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 கேளுங்க. யார் யார் கேட்கிறீங்களோ, ஏதோ ஒரு விண்ணப்பத்துக்காக நீ வந்திருக்கலாம். நான் இயேசு பத்தி சொல்ல என்ன அடையாளமாய் மாத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்பா என்ன சாட்சியா மாத்துங்க, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், நான் போய் சாட்சியா நிக்கிறேன். அமே என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ, என்னில் என்ன அப்பா நன்மை கண்ணி ஒரு வல்லமை இந்த இடத்துல ஊற்றும்படியாச்சு. என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ, என்னில் என்ன நன்மை கண்ணி என்னை அழைத்து ஒவ்வொருத்தர் மத்தியில் ஊற்றுவீராக, உயர்த்தி வைத்தீ, ஒவ்வொருத்தர் மத்தியில் ஊற்றுவீராக. என்னில் என்ன மகிமை நன்மை கண்ணி ஒவ்வொருத்தர் பலப்படுத்துங்கப்பா. என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. கர்த்தர் வல்லமை இங்க ஒவ்வொருத்தர் மத்தியில் தொடரும் அப்பா. கர்த்தர் உங்க பட்சத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நீ ஜெபிக்க போற பெரிய பெரிய அடையாளங்களை பார்க்க போறீங்க. மத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது அது நடக்கும். நீ ஏன் நினைப்ப நான் சொன்னதா நடந்தது சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் உன்னை தேடி சொல்லுவாங்க, நீ அன்னைக்கு சொன்னீங்களே பிரதர், சொன்னீங்களே சகோதரி, அப்படியே நடந்தது. உண்மையாவே நீ வணங்குற தேவன் உண்மை உள்ளவர். நாகமான் சுகமான உடனே சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற தேவனை காட்டிலும் இஸ்ரவேலின் தேவன் பெரியவர். இதுதான் அடையாளம். நீ சொல்லுகிற தேவன் உண்மையுள்ள தேவன். அவர்களுக்கு முன்பாக கொண்டு போ. நாகமான் மத்தியில் ஒரு ரட்சிப்பு வந்தது, அவன் ஏற்றுக்கொண்டா. இருக்கிற தேவனை காட்டிலும் என் தேவன் பெரியவர், இஸ்ரவேலின் தேவன் பெரியவர். நீ சொல்லும் பொழுது குருடர் பார்வை அடைவார்கள், மரித்தவர்கள் உயிர் பிற்பார்கள், கேன்சர் சுகமாகும், கட்டிகள் மறையும், வியாதிகள் சுரங்கள் எல்லாம் மாறும். இப்ப புதுசா ஒரு வைரஸ் வந்து கொண்டிருக்கு, N18 ஏதோ சம்திங். கொரோனா இந்த வருஷம் தீர்க்கதரிசனம் போல இந்த வருஷமும் கொரோனா போல, இது கொரோனா தான். இது அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. As we say prophecy, there is a new variant in corona. எல்லாம் கொரோனாவை பார்த்து பயந்தாங்க. முன்ன All are feared about corona. நான் போய் ஜெபம் பண்ண நிறைய பேருக்கு. I went and prayed for a lot of people. சுகம் நடந்தது. They are healed. பயந்தவங்க மரித்து போவார்கள். Those who get fear, they will die. ஹalleluya, Hallelujah. இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட வியாதி ஏதாவது வருதா போய் நீ ஜெபம் பண்ணு. If you see any such kind of variant, you should go and pray. You put your hand. சொல்லு, நான் வணங்குற கிறிஸ்து பெரியவர். Say, the Lord I am worshiping is great. ஜரம் கொதிச்சின்னு இருக்கும். Maybe they have high சொல்லுவாங்க, fever. 2 நாளா ஹாஸ்பிடல் போறேன், என்னால ஜரம் நிக்கல. They said I went to hospital. வாயில 2 சொல்லு, days. இன்னைக்கு நைட் சுகமாகும். You declare it by your mouth, it get healed today.
நைட்டு வீட்டுல போய் ஒரே ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் உன் நாமத்துல You just go சுகத்தை நடத்தணும்னு. just go back to your home and pray. கர்த்தர் சேனைகளோடு தேவதூதன் அந்த வீட்டுக்கு அனுப்புவார், போய் சுகப்படுத்து. God send his army and they will heal. அடுத்த வாரம் சாட்சி இந்த 7 நாள் Within 7 days they come back and give their சுவிசேஷத்தின் witness. வாரமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. You just take the gospel as your பார்க்கறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. to whomsoever you met. வியாதியஸ்தர் தேடி போங்க. You just seek and go to the கடன் இருக்கிறவங்களை சந்திங்க. You just meet who are in debt. சமாதானம் இல்லாதவர்கிட்ட பேசுங்க. You just talk to those who are in not அடுத்த peace. வாரம் ஒரு சாட்சியை கர்த்தர் மூலமா எழுப்புவார். அல்லேலூயா. Through you Lord raise a witness. கர்த்தர் இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் The ஆசீர்வதிப்பாராக. Lord may bless whoever present here. இன்னைக்கு நீங்க அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க. You receive that anointing. பெரிய ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க. You get a great anointing. நீ போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதே ரட்சிப்பு நடக்கும் பாருங்க. If you declare the gospel, you can see the miracle. அடுத்த வாரம் நீங்க வரும்போது ஏதாவது ஒரு ஜனத்தை கூட்டிட்டு தான் உள்ள The வரணும். next week, definitely you will bring some people as a நீ witness. சாட்சி சொல்ல ஓடி வருவே. You just run through where to give the witness. கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்கிறார். The Lord is with you. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம்மளோடு சகல பரிசுத்தம் சூழ்ந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12:45 அபிஷேக விடுதலை ஆராதனை இருக்கு. கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.